when we came in this world, first we were born. We do some activities which bring us happiness and sorrow, then we will die. Can Swami describe us briefly the world of God? What kind of activities are there? And will we be born there in the beginning? அதாவது வந்து இந்த உலகத்துக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பிறக்கிறோம். அப்புறம் அதில் நாம செய்கிறதுலையே நாங்கள் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம், துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் செத்துடுறோம். அதுக்கு சாமி வந்து இந்த கடவுளோட உலகத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? அந்த உலகத்தில் என்ன மாதிரி செயற்பாடுகள் இருக்கும்? அங்கே நாங்கள் தொடக்கத்தில் அங்கே முதல்ல பிறக்கிறோமா கேட்குறோம். அதாவது ஆன்மீகம் என்பது ஒரு நல்ல சப்ஜெக்ட். So spirituality is a good subject. அதுல ஒரு ரிசர்ச்சிங் என்றது எங்களுக்கு அவசியமா? Is this in this spirituality, is this research necessary for us? உண்மையிலே வேஸ்ட். Researching is a waste. நாங்க பிறக்கிறோம். We are born here. எங்களுக்கு எல்லா விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்குது. We have all kinds of thoughts and thinkings. எங்களுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்குது. Our state of mind is in one state. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்றேன், ஒருவரை போல் ஒருவர் இல்லை. Like as I told before itself, one person is not the same like the other person. வித்தியாசம். They are both different. சிந்தனைகள், கனவுகள், நினைவுகள், எண்ணங்கள், பேச்சுகள், பழக்கங்கள், இந்த தாயின் வயிற்றின் கருவிலே உருவாகிய மனிதன் அந்த கருவுக்குள் அவன் ஒரு முட்டைக்குள் உருவாகிய குஞ்சை போல் அதுக்குள் அவனுக்காக உருவாகிய எண்ணங்களும் சிந்தனைகளும் உண்டே. So each person's thoughts, talks and their dreams and activities are all different. One person who is being created in a womb of the mother, in a egg, his thoughts and dreams are all different. ஒருவருக்கொருவர் வித்தியாசமே. So from each other person, it is their thoughts and everything is different from each of the person. இன்னைக்கு நாங்க ஒரு cup of tea குடிக்கிறோம். So today we are drinking a cup of tea. அது ஒரு very good taste, நல்லா இருக்கு. That has a very good taste. ஒரு 6 மணி நேரத்துல ஒரு கப் டீ குடிக்கிறோம், அது டேஸ்ட் இல்லாம இருக்கு. So in another half an hour we are having another cup of tea, but that tea is not tastier. இன்னொரு half an hour குடிக்கிறோம், எல்லாத்தோட பெஸ்ட் டீயா இருக்கு. After another half an hour we are having another tea which is the best of all the tea you had. இங்க என்ன வித்தியாசம் என்றா, நாங்க ருசிக்கிற விதம், எங்களுடைய சுவை. ஒருத்தருக்கு உப்பு குறைவா இருக்கணும், ஒருத்தனுக்கு புளி குறைவா இருக்கணும், ஒருத்தனுக்கு உரப்பு குறைவா இருக்கணும், ஒருத்தனுக்கு அந்த அப்படி புளி அப்படி உரப்பு அப்படி உப்பு, அவனுக்கு அது டேஸ்ட். அப்ப பாருங்க, இந்த நாவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவனுடைய சுவைகள் அவனே தேர்ந்தெடுத்தது. So what is the difference is each person's taste is also in a different way. One person would like it to be to have more salt. Another person would like to have the correct amount of salt and correct amount of sour. And one person would like to have both sour and also the salt taste.
So like that, we are all have the same type of tongue, but the tastes are different. இதெல்லாம் நாங்கள் இந்த பிறவியில பிறந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சகோதர தத்துவமான ஒவ்வொரு நிகழ்கள். So all these are we are all born here, and we choose our நிகழ்வுகள் happenings. The brother, we are all in a brotherhood state, and these are happenings all what we choose. இதுல ஆன்மீக உலகம், தெய்வீக உலகம், இறைவனுடைய உலகம் என்றெல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். So in this we are having the divine world, God's world, the spiritual world, and all like this. நாங்க அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க இருந்து யோசிக்கிறோம். So now we have to go to the world, to that world, and think from there. இப்ப நாங்க உலகத்துல இருந்து சிந்திக்கிறோம் என்ன? So now we are in this world, and we are thinking of this. அது மெட்டீரியல் வேர்ல்ட். This is a material world. இப்ப அவர் கெஸ்பா சொல்றது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மேல போய் பார்த்துட்டு வாடான்ட்டு. What Gaspar is saying is to go to the spiritual world and see how things are there. நான் நினைக்கிறேன் ஜீசஸ் கிரைஸ்டும் அதை பத்தி சொல்றார். I think that also Jesus Christ described about that. புத்தரும் அதை பத்தி சொல்றார். Lord Buddha also mentioned about that. நபிகள் நாயகம் சொல்றார். Also Muhammad Nabi mentioned about it. பகவத்கீதை எல்லாத்திலையும் வருது. So it's mentioned in Bhagavad Gita and also other scriptures. நீங்க நினைக்கிறீங்க இவங்க அங்க போயிட்டு வந்து தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? Do you think that all these people would have gone to that world and then come back here and talk about that? இல்ல அப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. Or are they just thinking that there is a world like that and talking in that way? உலகம் ஒரு உருண்டை வடிவமானது. World is in the shape of a round form. ரவுண்ட் ஃபார்ம் இல்ல, ஒரு முட்டை ஷேப், ஒரு globe shape. பழைய ஓல்டு பைபிள்ல அப்படி இல்ல. But in the old Bible it's not mentioned like that. நீளமானது. That it says that the world is elongated. அத ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிடறான். A scientist discovered it. என்ன செய்யறோம்? நஞ்ச வச்சு கொண்டுறோம். If one scientist discovers this, then what we do is we poison him and make him die. என்ன காரணம்? எங்களுடைய What is the reason is? spirituality law சதுரமானது. நீ எப்படி சொல்ற? ஆழத்துக்கிட்டு. What is the reason is this, our spiritual law says that this is a square, but then how can you say that it's in a different shape? So you should not live anymore in this world. அப்ப கெஸ்பா யோசிக்க வரும். பெரிய பெரிய டிவைன் பேர் சொன்னதுல பல மாற்றங்கள் இருக்கு. So Gaspar should think many divine beings, what they told, there are some differences in each thing. நாம என்ன செய்யணும்னா இத ரிசர்ச் பண்ணாம ஒரு முடிவுக்கு வரணும். So what we should do is we should not research into it, and but we should come to a decision, to a conclusion. கடவுள் உண்டு. That God is there. no doubt. There is no doubt in it. அந்த கடவுள் யார்? ஜீசஸா, லார்ட் புத்தாவா, முகமதா, கிருஷ்ணரா, விநாயகரா, யார்?
Who is that God? Is he Lord Jesus or Lord Buddha or Muhammad Nabi or Lord Ganesh? யார்? Who is that God? Who can it be? ஜீசஸ் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. So they declare, கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரி ஒரு 45 countries. the Christian 45 countries declare that Lord Jesus is God. டவுட் இல்லை, அவர் தான் கடவுள். There is no doubt in it, he is the God. கடவுளால் அனுப்பப்பட்டவர். He is the person sent by God. 55 countries. Another 55 countries, முஸ்லிம் கண்ட்ரி, Muslim countries, அவங்க டிக்ளேர் பண்றாங்க முஹம்மது தான் கடவுள். they declare that முஹம்மது தான் கடவுள். they declare that Muhammad is God. ஒரு 8 கண்ட்ரி இல்ல லார்ட் புத்தா தான் கடவுள் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. Another 8 countries declare that no, they refuse all those and say Lord Buddha is the God. பரவலா ஒரு கண்ட்ரீஸுமே டிக்ளேர் பண்ணல இந்துசம் தான் உண்மையானது அப்படின்னு ஒரு நாடும் ஒரு அரசியலும் டிக்ளேர் பண்ணாம இருக்கிறது இந்துசம் உண்மையானது அப்படின்னு கவர்மெண்டே டிக்ளேர் பண்ணல. But none of the countries or the government never declared that Hinduism is a truthful religion. நல்லா பாருங்க, 45 countries, Christians countries, already the government declared to the Christians. அதே மாதிரி முஸ்லீம், அதே மாதிரி புத்திஸ்ட், ஆனா இந்துஸ டிக்ளேரே பண்ணல. So you must think well and see that for 45 countries they have declared their countries as a Christian country, at the same time also the 35 countries as the Muslim, but only the Hindu religion has not been declared in any of the countries. இப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சு கொள்ளணும்? ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு டிவைன் என்று நாடு டிக்ளேர் பண்ணிருச்சா? முகமது ஒரு டிவைன் மேன் என்று முஸ்லிம் நாடுகள் டிக்ளேர் பண்ணிருச்சா? எஸ் ஆர் நோ? சரி. So what you should understand, whether Jesus is the God has been declared by some countries, and also whether Muhammad Nabi has been declared as the God. Understand? No? Surely something going to talk from something else. அதாவது அந்த ரிலிஜனை டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க தானே, அதான் உண்மைன்ட்டு. எஸ் ஆர் நோவா? Is it true or not that they have declared that that is their religion for those countries or not? இது எதுக்காக? So why have they declared it? இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன். They have declared this for a political reason. அவங்க உண்மையாவே பைபிளை ஃபாலோ பண்ண இல்லை. But really they didn't follow the Bible. What is said in the Bible? யார் பைபிளை ஃபாலோ பண்றது? Who is following what is said in the Bible? லண்டன்ல எத்தனையோ சர்ச் மூடி போட்டாங்க. In London many churches were closed. ஏன்? Why? ஒருத்தரும் அந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றது இல்ல. Because no one is following that religion there. ஆனா எல்லாரும் ரெடி கிறிஸ்மஸ் கொண்டாட. But everyone is ready to celebrate Christmas. Happy Christmas. ஒரு முறை நான் லண்டன்ல இருந்தேன் கிறிஸ்மஸ்க்கு. Once I was in London for Christmas. அந்த மாதிரி The celebration was like that. இப்ப
இதை நான் என்ன இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன்றது, ரிலிஜியஸ் வேர்ல்ட் என்பது மதம் அல்ல. So what I want to say is, the religious world is not the religion. அது ஒரு மத சார்பானது அல்ல. It's not religion related. மொழி சார்ந்தது அல்ல. It's not related to languages. ஜாதி சார்ந்தது அல்ல. It's not related to caste. மதம் என்பது அவனுடைய மனசை சாந்திப்படுத்தி தன்னை தன்னுள் ஆனந்தமாக்கி தன்னுள் பரமானந்தத்தை அடைவதற்கு வழிகாணுதல். Religion is the one which makes you to realize yourself within and make yourself blissful from within yourself. அந்த உலகம் எங்கே? So where is that world? எஸ்பா சொல்றார் அந்த உலகத்துக்கு போக சொல்லி. Gaspar is asking us to go to that world. அது அந்த உலகம் எங்கே இருக்கின்றது? So where is that world? இங்கே. So it's within you. உங்களுக்குள் இருக்கும் ஒரு உலகத்தை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். You are searching for the world which is within you. அந்த உலகம் உங்களுக்குள் இருக்கின்றது. அந்த ஆன்மீக உலகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றது. That spiritual world is within you, in your own heart. Life. Right. Next question. How can we develop our relationship with our Guru without his physical presence? Nothing else. அதாவது குரு என்கின்றது நம்முடைய அறிவை வளர்ச்சி செய்வதற்கு. So Guru is the one who develops our knowledge. சின்ன வயசிலே ஆனாவனா சொல்லிக் கொடுத்தவன் குரு. At our young age, the person who teaches us ABCD is our Guru. ஸ்கூல்ல போனோன்னே காலேஜுக்கு போற நேரம் ப்ரொஃபஸருக்கு குரு. So when you start going to the college, there the professor is your Guru. Family attachments லைஃப்ல parents is our guru. In the family attachments, in the family life, our parents is our Guru. Sometimes our friends அவங்க குருவா இருக்கிறான். Sometimes our friends are also our Guru. நான் நேற்று சொன்னது மாதிரி பஞ்சபூதங்களை தவிர்த்து மற்றது எல்லாமே மனிதனுக்கு குருவால் வந்த ஞானம்தான் இது. So like how I told yesterday, other than the 5 elements, all others are taught to us by a Guru only. உங்களுடைய உடம்பிலே வருகின்ற இந்த சூடு பஞ்சபூதங்களில் உண்டு. The heat what is created in your body is one of the 5 elements. நீங்கள் இந்த பூமியிலே நடக்கின்ற ஒன்றே பஞ்சபூதங்களில் உண்டு. You are walking on this earth, so that is one among the 5 elements. இந்த காத்தை நீங்கள் சுவாசிக்கின்றது பஞ்சபூதங்களில் உண்டு. You are breathing this air, that is one of the 5 elements. இதை தவிர இந்த பஞ்சபூதங்களை தவிர நீங்களாக சுயமாக செய்த ஒன்றே இந்த உலகத்தில் உண்டா என்றால் இல்லை, எல்லாம் குருவால் ஆனதே. So other than these 5 elements thing, whatever you are doing or whatever if you have you done anything independent, then you have not done anything independent. You have always been taught by a Guru only. பஞ்சாபி ட்ரெஸ் கூட யாரோ ஒருத்தர் டீச் பண்ணிட்டான், அது தான் ஊத்துறீங்க. Even to wear the Punjabi churidar dress,
Someone has taught you to wear it. நெத்தியில விபூதி கூட ஒருத்தன் சொல்லி கொடுத்தா வச்சிருக்கீங்க. Even you have applied the vibhuti holy hash on your forehead after taught by someone. சன்கிளாஸ் கூட அப்படிதான். Even wearing a sunglass is the same. அப்படி பார்த்தா எல்லாமே. If we see like that, everything is taught from someone. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு உடுப்பு கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்தவன் இன்னைக்கு என்னோட ஒட்டிக்கிட்டே இருக்கிறானா? What I am asking is, the person who taught me to wear this dress, is he always with me? ஆனா ஒன்னா சொல்லி கொடுத்தவன், ஏபிசிடி சொல்லி கொடுத்தவன் இன்னைக்கு என்னோட இருக்கிறான் அந்த வாத்தியாரு. Is that teacher who taught me ABCD, is he always with me until now? எனக்கு ஏபிசிடி தெரிகிற வரையில் தான் அந்த வாத்தியார். அது முதல்ல அவர் முடிஞ்சு போச்சு. அவரோட பாட்டு முடிஞ்சு நான் இன்னொரு வாத்தியார்ட்ட போறேன். அது மாதிரி ஒரு குரு என்பது நீங்கள் அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டியது, படித்து கொள்ள வேண்டியதை படித்து முடித்த பின் அவருடைய பிரசன்ட் நாட் நெசசரி ஆட்டோமேட்டிக்கலி அவங்ககிட்ட வேலை. So for me, for one person, until I learn ABCD from that teacher, only until that time I need that teacher. After that, I don't need that teacher. I will go to another teacher who is teaching me something else. அது மாதிரி இந்த ஆன்மீகம் என்பதும் ஒரு குருவிட்ட நாங்கள் படிக்கிறோம். So same like this, also spirituality we are learning from one guru. Spirituality ஒரு good subject. Spirituality is a good subject. ஒரு interest subject. An interesting subject. Boring subject. Boring subject. Tired ஆன subject. A tiring subject. கேலஸா இருந்தா fed up ஆயிரும். If we are careless, then we will get fed up. அப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். So this subject should always keep on encouraging us. என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா செஞ்சுட்டே இருக்கும். So if it keeps on encouraging, then only we will like to do it. பிள்ளைகளா 15 வருஷமா ஒரே ரூம்ல தனியே கிடக்குறேன். My children, I am living alone in a single room alone for 15 years. 6 மணிக்கு போற யாரையுமே நான் பார்த்தது இல்ல. After 6 p.m. I never see anyone there. நான் என் ரூம்ல நானே தான் இருக்கணும், என்னோட தான் பேசணும். I should be alone in my room and I should talk only with my own self. தண்ணி தேவனா நானே எடுத்து குடிச்சுக்கணும். If I want water, then I should take myself the water and drink. இங்க எனக்கு பின்னுக்கு சிவதி டீ கப்பு கப் சிராப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க திரிவாங்களா? Here Shivadi is carrying me the teacup and cup syrup and hankies. Will there be someone to come behind me like this? No one is going to come behind me there. ஆனாலும் என்னுடைய டேஸ்ட், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி டேஸ்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். Even then, I am enjoying very well my spiritual taste. நான் பெடப்பவே ஆகல. I don't get fed up at all. பாலனை பார்த்தா அப்செட் ஆகிருக்கிறான், தடியனை பார்த்தா அப்செட்டா இருக்கிறான். எனக்கு என்னன்னே புரியல. When I see Balan and Sadish, I see that they are upset. I don't understand why they are upset. அப்ப அவங்களாம் என்ஜாய் பண்ணல. So they are not enjoying that spiritual thing. அது என்ஜாய் பண்ணணும்ல. So you have to enjoy that spiritual taste. கலாவுக்கு ருசியா சமைக்க தெரியும். Kala knows to cook tasty food. கலாவுக்கு டேஸ்டா சமைக்க தெரியுமா? மற்றவங்களுடைய டேஸ்டையும் புரிஞ்சு சமைக்க தெரியுமா? Does Kala know to cook it in a tastier way, or does she also know to
cook for others' taste also. ஒருத்தர டேஸ்ட் வித்தியாசப்படும். Because each person's taste is different from each person. அப்ப சமைக்கிற நேரம் நம்ம கேர்ஃபுல்லா சமைக்கணும். So when you cook, you should மத்தவங்க சாப்பிடுறதுனால அவங்களுக்கு ருசியா இருக்கும். You should cook carefully so that it's also tastier for others who are going to eat with you. நான் நினைக்கிறேன் கலா அப்படி சமைக்கணும். I think Kala will cook like in that way. அப்படி என்றால் அந்த நிலைக்கு நீ வந்து விட்டால் உன்னோடு குரு இருந்து கொண்டே இருக்கிறார். If you have come to that state, then Guru is always with you, living with you. சுவாமி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பார்க்கிறார், இன்னைக்கு முறைச்சு 2 தினம் பார்த்தாரு. ஏன்? So Swami stared at me twice today. Why did he stare at me like that? ஒரு மாதிரி பார்க்கிறார், முறைச்சிட்டு. ஏன்? Swami is staring at Rudra in a peculiar way. Why is he doing like that? நித்தியமாதான் எப்போ குண்டாயிருச்சுன்னு ஒரு மாதிரி பார்க்கிறார். He is looking at Nityamaji thinking that she has become fat now. என்ன நாம தான் நினைக்கிறோம். We only think in that way. அவருடைய பார்வையை வச்சு Seeing his vision. நீங்க ஒரு டிசிஷனை எடுத்துக்கிறீங்க. Seeing his looks, you just take some decision like Swami is thinking in this way. அது உண்மை அல்ல. But that is not the truth. அவர் என்னத்தை நினைச்சுக்கிட்டு பார்க்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். Thinking of what he is looking at you, only he will know about it. கடவுளே, இந்த நாட்டில் இந்த மனித புறவிகள் பிறந்து இன்னுமே இப்படி இருக்குதுங்களே, இதெல்லாம் என்னைக்கு ஒன்னா பார்க்க போகுது அப்படின்னு பார்க்கிறாரோ எனக்கு தெரியல. I don't know whether he is seeing at me, oh God, why all these human beings are born in this earth and when are they going to see you, oh God? அப்படின்னு நினைக்கிறார். ஏதோ ஒன்று. Maybe he is thinking like this and seeing at you. நீங்கள் அடைய வேண்டியது என்ன? What is the thing that you have to attain? உங்களோட கோல் என்ன? What is your goal? அது அங்கதான் விஷயம் இருக்கு. The matter is in that only. The fact is in that only. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாம் சரி. If you understand that, then everything else is okay. Was there ever a time in India when ladies performed all the religious rites such as yagams, worship of the temple deity and so on? என்னது? இந்தியாவில் ஒரு காலத்தில் எப்போதாவது பெண்கள் வந்து மத சார்பான யாகம், கோயில்ல வந்து பூஜைகள் அது மாதிரி எல்லாம் செய்திருக்கார்களா? இது ஒரு நீங்க வந்து இன்னைக்கு கேட்குறீங்களா இல்ல 10,000 20,000 வருஷத்துக்கு முதல்ல கேட்குறீங்களா இதெல்லாம் நான் யோசிக்க வேண்டியது இருக்கு. So I have to think whether you are talking about the present time or the time like many thousands years ago. இப்ப ஒரு 100 years 200 yearsக்கு முதல்ல எடுத்தா ராமகிருஷ்ணா சாரதா தேவியில இருந்து வரலாம். If I take like 100 to 200 years ago, then I can start talking about Ramakrishna and Sarada Devi. ஒரு 100 வருஷத்துக்கு முதல்ல எடுக்க போனா கண்ணகி, கோகுலன், அவ மாதவி மக மணிமேகலை இப்படியெல்லாம் வரலாம். So if I take 100 years ago, then I can talk about Kannagi, Kovalan, Madhavi and her daughter Manimegalai. இது ஒரு 20 million yearsக்கு முதல்ல போட்டு பார்த்தா அப்படியே அது ஒப்போசிஷனா இருக்கு. If I go 20 million years ago, then the situation is fully opposite.
என்ன பேச சொல்றீங்க? So, in which timings you want me to talk about? எனக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்ல. I don't want to tell any lie to you. வேணா சொல்லிடுறேன். If you want, I will talk about this. விருப்பப்பட்ட காலத்துல இருந்து அவங்கள டிவைன் அக்செப்ட் பண்ணிட்டு போகுது. விருப்பப்படாத காலத்துல டிவைன் இவங்களை ஏத்துக்கிறாமலே இவங்களை தள்ளி வச்ச காலம் இருக்கு. 1000 இயர்ஸ்க்கு முதல்ல போய் நாங்க எங்க போனோம்னா முத இந்து பிலோசபி எடுக்க போனோம்னா எங்க இருந்து வரணும்? என்ன முத இந்து முறை எழுதுனது என்னது? ராமாயணத்துக்கெல்லாம் முதல்ல போங்க, வேதத்துக்கு முதல்ல. அது 800 years. முத இந்த சட்ட புத்தகங்களை ஏத்துறதுக்கு முன்பு சமய புத்தகத்தை தான் ஒரு சட்ட புத்தகமாக கொண்டாந்து தெரியாத. First in this world, before finding out the law books, they only made the religion book as the law book. Lawவே religion தான் புக்கை law book-ஆ இருந்தது. The religion book was the law book of that country. என்ன புத்தகம்? What is that book? தெரியுமா? மானு இல்ல, கரெக்ட், மனுசாஸ்திரம். மனுசாஸ்திரம் தான் முதல் வேத புத்தகம். So the manuscript is the first Veda book. அந்த மனுசாஸ்திரம் தொடங்குனது தான் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரு மனிதனை முறைப்படுத்தின இடத்துல உங்களை ஏத்துக்கிறவே இல்லை அந்த மனுசாஸ்திரம். So when this manuscript was when the manuscript was there, they never accepted ladies at all. இல்ல மனுசாஸ்திரம் உங்களை ஒரு ஒரு அவுட்காஸ்ட் இல்ல ஒரு போதைப் பொருள் மாதிரி வச்சுட்டாங்க. They considered you as a sensual thing or sensual object. போதைப் பொருள் மாதிரி இந்த குடிப்பழக்கம் ஒரு மனிதனுடைய இன்னல்களை ஆசைகளை தீர்த்து கொள்றதுக்கு குடிவகை சாராயம் போதை அது மாதிரி பெண்கள் அப்படின்னு மனுசாஸ்திரத்தில் கொண்டாந்துட்டான். So in the manuscript they brought that like to satisfy your desires or wishes you take alcohol, drink. அவ்வளவுக்கு தான் நீங்க உதவுங்க, வேற எதுக்கு உதவ மாட்டீங்க. So in the same way they considered ladies. அப்ப நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு தானே? Now you understand, it's like now. Then you understood that. அப்புறம் நான் ஏன் வாயில சொல்ல வைக்கிறீங்க? Then why do you want me to tell it out from my mouth? அதாவது அப்படி ஒரு ஒரு உங்களை ஒரு பொருட்படுத்தல. Because they never took you as a big matter at all. இந்த ஹொரோஸ்கோப் எடுத்தீங்கன்னா, if you take the horoscope, ஆண்களுக்கு ஹொரோஸ்கோப் பார்க்கறதுலையும் பெண்களுக்கு ஹொரோஸ்கோப் பார்க்கறதுலையும் பார்த்தீங்கன்னா அதுல கூட
ஆண்களுக்கு எத்தனையோ பொருத்தங்களை பார்ப்பாங்க, பெண்களுக்கு 2 பொருத்தம் தான் பார்ப்பாங்க. So even when you see the horoscope for man and woman, Yeah. for the man they see many types of நான் பேச விருப்பம் இல்லை புள்ள. matching, but for ladies they only see 2 types of matching. நான் இது ரொம்ப ஓல்டுக்கு போறேன். Matching with பொருத்தம்னா matching with மேட்சிங்ல, அதாவது ஹொரோஸ்கோப்ல வந்து பெண்களுக்கு வேற மற்ற ஒன்றும் தேவையில்லை, அந்த சில 2 பொருத்தம் வந்தா போதும். ஆண்களுக்கு அப்படி இல்லை. அவன் ஒரு ஆம்பளை லட்சணமாக்கிறது அவனுக்கு 9 பொருத்தங்கள் பார்க்குறாங்க. இவங்களுக்கு 2, அவனுக்கு 9. for the ladies நான் இது பேச விருப்பம் இல்லை. என்னன்னா நான் நார்மலாவே லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, அதனால நான் இது பேச விருப்பம் இல்லை. So always when they see the matching, like for a wedding or something like that, they see for the ladies they only see any 2 types of things are matching with each other. But for the men they consider they see if there are 9 different things are matching exactly. Now, but I don't want to talk about that because I always want to support ladies. நான் அவங்க தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு வரலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. I have a belief that only they can come to a higher state in spirituality. அவங்கள வர விடாம மனுசாஸ்திரம் தடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். I think that manuscript has stopped them from coming to that level. ஏன்னா பெண்களால தவம் செய்ய இயலாது, பெண்களால என்லைட்மெண்ட் அடைய முடியாது, பெண்களால தங்களை கட்டுப்படுத்த முடியாது, பெண்களால தன்னை ஒருநிலைப்படுத்த முடியாது என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கிறாங்க மனுசாஸ்திரத்தில். In manuscript they say that the ladies can't meditate, the ladies can't attain enlightenment, they can't control their mind, they can't make their mind to come to a one state. அது ஏன் அப்படி வச்சாங்கன்னா இந்த ஆண்கள் தங்களுடைய வேலைகளை செய்ய மட்டும் அவர்களை பயன்படுத்திட்டாங்க. Why they wrote in that way is because the men used the women only for making their works or jobs done. இதனால தான் அந்த காலத்துல சொல்றான், ஒரு பொம்பளை வந்து தண்ட சீக்கிரட்டை போய் ஒரு ஆணுகிட்ட சொல்லுமாம், அந்த சீக்கிரட்டை பெண்ணுகிட்ட சொல்லாதோ. So that's why they told at that time one lady will go and tell her secret to a man, but she won't tell the same secret to another lady. அந்த பெண்களை நம்புறதில்ல. Because ladies themselves they don't believe the ladies. They don't trust the ladies. அப்ப அதை மாத்தி அமைக்கணும். So she has to change that way. எப்படி மாத்துறது? How to change it? இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க எல்லா விஷயத்திலும் ஒரு கான்ஃபிடென்ஸா இருக்க வேண்டும். So that's why I ask you to be confident in all matters. ஒரு பெண்ணை ஒரு பகடக்காயாக ஆதி காலத்தில் மனிதன் பயன்படுத்தி விட்டான். In ancient times, man has used women as a dice. நீங்க பழைய புராணங்களை எடுத்தா. So this is what says in the old ancient scriptures. ஆனா இப்ப இன்றைய மனிதன் ஒத்துக்கொள்ளுகிறான், பெண்ணாலதான்
ஒரு மனிதன் ஞான நிலையை அடைய முடியும் என்றதை இன்னைக்கு ஒத்துக்கிறோம். But today's man, they accept that the women can attain an enlightened state. பெண்களால்தான் ஒரு ஆண் ஞான நிலையை அடைய முடியும். Now, today's man accept that only because of women a man can attain enlightened state. இப்ப அது ராமகிருஷ்ணாவுக்கு பிறகு, After Lord Ramakrishna, விவேகானந்தாவுக்கு பிறகு, after Swami Vivekananda, சிஸ்டர் நிவேதிதாவுக்கு பிறகு, after Sister Nivedita. சிஸ்டர் நிவேதிதா ஒருத்திதான் பெண் வர்க்கங்களுக்கு ஒரு ஒரு உயர்ந்த இடத்தை கொண்டு வந்து கொடுத்தவர். Sister Nivedita is the one who brought a good state to the women society. பெண்களை ஒரு போதைப் பொருளாக கருதாதே. She asked not to consider women as a addicted thing or something like that. அவள் ஒரு புனிதமானவள். She is a holy person. என்று இவர்தான் சிஸ்டர் நிவேதிதா. So Sister Nivedita only declared that to the world. அத பாரதியார் கிட்ட ஃபைட் பண்றார். பாரதியார் அவர் ஒரு பெரிய வேதாகமம், சாஸ்திரம், உபன்யாசம் எல்லாம் படிச்ச ஒரு பெரிய கடிகாரம். So Bharatiyar is a great poet who read all philosophies, Vedas and everything. அவர்கிட்ட போய் சிஸ்டர் நிவேதிதா ஆர்கியூ பண்ணி வின் பண்றார். Sister Nivedita argues with Bharatiyar and wins in that debate. அடுத்தது How can we be friends with God? கடவுளோடு நாம் எப்படி நண்பர்களாக இருப்பது? எதிரியா இருக்கிறதுனா கஷ்டம், நண்பரா இருக்கிறது ஈஸி தானே. To be an enemy is difficult, but to be friends with God is easy. My God, bye. You say my God bye and then you can go off. ஃப்ரெண்ட்லி ஈஸி தானே. You are friendly with God, no? இந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கிற எந்த ஒரு விஷயமும் கஷ்டமே இல்லை. So anything in which you are friendly, it's not at all difficult. The presence of the ego sets up a war in us in which we have to fight to find our way back to God. What is its purpose? Why does it exist? அகங்காரம் இருப்பது வந்து நம்மள அகங்காரம் இருப்பது வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு போரை உருவாக்கிடுது. அந்த போர்ல நாங்க வந்து சண்டை பிடிச்சி திரும்பி கடவுள்கிட்ட வர வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த அகங்காரத்தின் நோக்கம் என்ன? அது ஏன் நம்மள இருக்குது? மனிதன் ஒரு நல்லவன். Man is a good person. அவனுடைய வாழ்க்கை, வாழும் முறை, வாழ வேண்டிய முறை, நடைமுறை, செயல்பாடு, சூழல், வறுமை, எளிமை, கொடுமை, அவனுக்கு நடக்கின்ற இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள், எதிர்பார்ப்புகள் நடைபெறாத போது ரொம்ப சொல்லிட்டேன். His way of living, his habits. ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது, when a man is living, அவனுடைய எதிர்பார்ப்பு, his expectations, அவனுடைய படிப்பு, his studies, பண கஷ்டம், his financial difficulties, மன கஷ்டம், his mind difficulties, பார்ட்னர்
செலக்ட் பண்ண பார்ட்னரால வர்ற பிரச்சனைகள், the problems he faced because of the partner he selected, இருக்கிற வீடு, the house in which he lives, பிள்ளைகளுடைய தொல்லை, the problems what his children gives to him, தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, no one understands him, வறுமை, poverty, கஷ்டங்கள், difficulties, நோய்கள், sickness, இப்படி எண்ணிலடங்காத துன்பமான செயல்கள் மனித வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அவனுக்கு தன்னை மற்றவனோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். So like this, when many sad things and many sorrowful things happens to him, then he starts comparing him with another person. அவன் ஏன் ஒப்பிடுகிறான் என்றால், Why தனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். Why is he comparing is he keeps a question, he raises a question, why it's not happening only to me? அப்படி என்றால் நான் நல்லவன் இல்லையா? If so, am I not a good person? நான் உண்மையானவன் இல்லையா? Am I not a truthful person? நான் அழுக்கு நிறைந்தவனா? Am I a person full of dirt? நான் கெட்டவனா? Am I a bad person? என்று தன்னையே தாழ்த்திக் கொள்கிறார். So with all these questions he is making himself depressed and he is making himself down. ஒரு மனிதன் என்று அவனை தாழ்த்துகிறானோ அன்று முதல் அவனுக்கு எப்போதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாகவே தெரியும். So when one person puts him down, then at that time all even small problems will be like a big problem to him. அவன் எண்ணம், என்னை மற்றவன் குறையாக நினைக்கிறான், என்னை ஒருவன் மட்டமாக நினைக்கிறான், எனக்கு பக்தி இல்லை என்று நினைக்கிறான், எனக்கு புத்தி இல்லை என்று நினைக்கிறான் என்ற கற்பனைகள் பல பல. So he has many imaginations, like one person is thinking wrong about me, one person thinks that I have no devotion, one person thinks that I am not useful for anything, I am not intelligent. இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் கொடுத்து விட்டான், டிப்ரெஷன் ஆஃப் மைண்ட். If I say it all in one word, then it is depression of mind. ஒரு தாழ்வு மனப்பான்மை, A depression mentality. இது ஈகோ அல்ல, இது பொறாமை அல்ல, இது போட்டி அல்ல. அவன் தன்னை இறக்கிக் கொள்கிறான், வளர விடவில்லை. This is not ego, jealousy or competitive thing, but he is not developing himself, he is putting him down. நாங்க எங்களை இறக்கவே கூடாது. We should never put ourselves down. அவன் நினைக்கணும், என்ன மாதிரி பிரேமானந்தவாதி யாரால எழுத முடியாது அப்படின்னு அவன் நினைக்கணும். She should think, like me no one can write this Premananda Vahini book so beautiful, in a beautiful way. அதுதான் கேட்டுக்க. That is the clever and intelligent thing. ஒரு வேலைக்கு போனோம்னா என்ன மாதிரி யாராலையும் செய்ய முடியாது, கான்ஃபிடென்ஸா செய்யணும். So if you go to a work, then you should do it with full confidence. Like me, no one else can do in this way. நாங்க போறோம், என்னால செய்ய முடியும் அப்படி போன அப்படி. So when you go to do that work itself, if you go like, can I do this work? Oh my God, will I be able to do this work? Then you can't do it. எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கோ தெரியாது. I don't know whether I have that capacity to do that work. ஐயோ மை காட் அப்படின்னா அப்புறம். So if you do like this, then what will happen? ஏலும் You should think you can do it. கடவுளை காண முடியும். You can see God. உனக்கு என்லைட்மென்ட் அடைய முடியும். You can attain enlightenment. சாவதற்கு முன்
உன்னுடைய லட்சியத்தை அடைவாய். Before you die, you will achieve your goal. நான் உழைப்பேன். I will work for it. நான் வாழ்வேன். I will live. நான் இந்தியாவிலே வாழ்வேன். என்னால் இந்தியாவில் உழைக்க முடியும். I can live, I can earn and live in India itself. நினைச்சு செஞ்சுக்கலாம். So you can think like that and you can also do it. என்னால முடியுமா, என்னால முடியுமா, என்னால முடியுமான்னு கேட்டா டமக்குன்னு கீழே விட்டு. If you just keep on asking, can I do this, can I do this, will I be able to do it, then that's all, you will go. Swamiji says God is an empty space. Would you please talk a bit more about that? Swamiji கடவுள் ஒரு வெற்றிடம் என்கிறார். அதை பற்றி தயவு செய்து சுவாமி சிறிது பேச முடியுமா? பேசலாம். உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. I can talk about this, but I don't know whether you will understand this or not. புரியும்னா பேசுறேன். If you say that you will understand this, then I will talk. பேசவா? புரியுற மாதிரி சொல்லணும்னா வெத்திடம் வெத்திடம் வெத்திடம். To make you understand, if I want to say like that, it's an empty space, empty space, empty space. சூரியனுக்கும் அடுத்ததா இருக்கிறவர் புதன். அதாவது சூரியனை முதலாக சுத்தி வாரது புதன். இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில இருக்கிறது empty place. So the sun is there and the sun is being revolved by the புதன் by the Mercury and the space between the Mercury and the sun is the empty space. அதுக்கு அடுத்ததா சுற்றுறது உலகம். Next to the Mercury, world is rotating. அதுக்கு அடுத்தது சந்திரன். After that the moon. அதுக்கு அடுத்தது செவ்வாய். Then the Mars. இப்படி ஒருத்தரா சுத்துறாங்க. So like this, each person is rotating round the sun. இந்த சூரியனுக்கும் இவங்களுக்கும் இடையில வெத்திடம். So the space between the sun and these planets are empty, is the empty space. இந்த சூரியன் இருக்கிறது அது ஒரு empty placeல. The sun is there in an empty space. அவர் இருக்கிறது pure empty placeல. சூரியன். The sun is there in a big empty space. இவங்க சூரியனுக்கும் தனக்கு இடையில கொஞ்சம் empty placeல இருக்கிறாங்க. So the other planets are from the sun, they are a little bit away, leaving a small empty space. இவங்க என்ன செய்றாங்கன்னா இவங்களுக்கு போறதுக்கு கெதி இல்ல, இந்த சூரியனை சுத்தி வராங்க. For them they don't have a place to go, so they are always rotating round the sun. இந்த சன்னை சுத்துறதுக்கு முந்தி என்ன செய்றாங்க, தன்னையும் ஒரு சுத்திக்கிறாங்க. Before they rotate the sun, they also rotated their own self on their own. இவங்க இப்படி சுத்துறதுக்கு என்ன, இவங்களோட ஷேப் எல்லாம் அந்த லிங்க ஷேப்லயே தான் இருக்கு. Even though they are rotating, their shapes are in the shape of the lingam. சூரியனும் லிங்க ஷேப், உலகமும் லிங்க ஷேப், இதுல இருக்கிற அணுக்களும் லிங்க ஷேப். The sun is also in the shape of the lingam. This world is also in the shape of the lingam, and also the atoms which are revolving are also in the shape of the lingam. இந்த அணு உடைக்கிறாங்க பாத்தீங்களா, அணு. When they break these atoms, அதுவும் ஒரு லிங்க ஷேப். The outcome is also lingam shape only. அந்த லிங்கம் இருக்கிறதும் ஒரு அதை சுத்தி இருக்கிறதும் ஒரு empty place.
the lingam and the space around that lingam is also an empty space. அதாவது சூரியன் பெருசு, உலகம் சிறுசு, அணு வந்து ரொம்ப சிறுசு. The sun is large, big. The earth is smaller than the sun, and the atom is much more smaller than the earth. அந்த சூர் அணுவை சுத்தியும் empty place இருக்கு. So around that small atom also there is empty space. அந்த small empty placeல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் முடிஞ்சிட்டோம். அதான் விஷயமே இருக்கு. In that small empty space is the fact, is the matter there. அந்த சின்ன அணுல என்ன இருக்கு? What is there in that small atom? நெருப்பு இருக்கு. Fire is there. அது எவ்வளவு சிறுசுனா கண்ணிலும் பார்க்க முடியாத கடுகு. How much tiny it is? It's so tiny that you can't even see with your eyes. It's just tiny mustard seed size. சில நேரம் ஒரு 10 அணு என் கையில பிடிபட்டு போகுது. So when I do like this, 10 number of atoms are being caught in that space. என்னால நசுக்கி உடைக்க முடியல. But I can't squeeze them and break that. பட் அதுக்குள்ள நெருப்பு இருக்கு. But there is a fire inside that atom. அதை உடைச்சா நெருப்பு வரும். When you break that atom, then the fire is out. அது இருக்கிறது empty place. So that is existing in an empty space. அந்த empty place நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கடவுளை கண்டுபிடிச்சலாம். If you find out that empty space, then you can find out God. இந்த போதுமா empty place? Is it enough about the empty space or not? I understand that too much luxury is not beneficial, but is there any benefit in denying yourself regular sleep and a healthy food in the name of service? சொல்லமா தமிழ்ல கூடிய அளவு சௌகரியத்தோட இருக்கிறது நல்லதில்லைன்றது எனக்கு புரியுது. ஆனா அதே நேரத்துல சேவையின் பெயரால நம்ம ஒழுங்கா தூங்காம குறைந்த அளவே தூங்கி ஒழுங்கா ஆரோக்கியமான உணவை சாப்பிடாம இருக்கிறதுல என்ன பலன் உண்டு? நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு 8 hours தூக்கம் தேவை. What I tell is, for one day, it's essential that you sleep for 8 hours. That is enough. அதுக்கு மேல தூங்குறதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. If you sleep more than 8 hours, I don't know what is the meaning for that sleep. அது லேசி மாதிரி போயிருக்கு. That is laziness. அப்ப நம்மள சும்மா லேசி ஆக்குறோம். We are making ourselves lazy. சயின்டிபிக்கலா, பிராக்டிக்கலா, மெடிக்கலா 8 hours தான் ஸ்லீப்பிங். Scientifically and medically, it's well enough if you sleep for 8 hours. அந்த 8 hours நல்ல ஒரு தூக்கம் போட்டீங்கன்னா போதும். கண்டினியூவா தூங்கணும் இல்ல, ஆஃபா உடைச்சு தூக்கினாலும் பரவாயில்ல, 8 hours தூங்கணும். It's not essential that you should sleep for 8 hours continuously. You can even break it and sleep like for 4 hours and then for another 4 hours. Or in any time intervals, you can sleep for 8 hours is enough for a day. அந்த 8 hours என்றது ட்ரீம்ஸ் இல்லாத, சிந்தனை இல்லாத தூக்கத்தை போட்டுரும். But that 8 hours sleep should be a sleep in which you don't get any dreams or any thoughts. அதான் ரியல் தூக்கம். That is the real sleep. Yesterday Swamiji said that if we are praying and thoughts of family come into our mind, then we should have good thoughts about them. What should we do if
always we think about the pressure of the work while we are meditating. அதாவது நீங்க நேத்து சுவாமிஜி வந்து சத்சங்கத்துல நாங்க பிரார்த்தனை செய்யும் போது குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் வந்தா எங்க மனதுல வந்தா அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொண்டு அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு உதவுற மாதிரி நினைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப நாங்க தியானிக்கும் போது எங்களுக்கு இந்த நம்ம வேலைகளோட தாக்கத்தை பத்தியே நினைப்பு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம்? வேலையின் அழுத்தம் ஒரு நபருக்கு வருகிறது என்றால் உண்மையிலேயே அவர் கடமையை பொறுப்புடன் செய்யும் நபர் அல்ல. கடமையை பொறுப்புடன் செய்கின்ற ஒரு நபருக்கு வேலையின் அழுத்தமே வராது. சுவாமி வந்தது 4 நாள் 3 நாள் வெடிப்பில் ஓய்வின்றி வேலை செய்கிறார். அவருக்கு அழுத்தமே இல்லை. ஏனென்றால் he enjoyed the work. ஜெய் பிரேம